வெல்கம் டு அகானா சேனல். நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ் இப்போது கட்டிங் பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம பீஸை வந்து எப்படி போட்டு அளவுச்சட்டை இல்லாமல் கட்டிங் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துன்னு இருங்க. லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டிங் பண்ண வேண்டிய அளவு வந்து 38 இன்ச்சுக்கான ஒரு அளவு. பெரிய சைஸாக தான் இருக்கும் ப்ளவுஸு. 1 மீட்டர் அளவு துணி எடுத்திருக்கோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங், கிராஸ் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தான் பழகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஈஸியாகவே நமக்கு அமையும். அது வந்து எல்லாருக்குமே செட் ஆகும். இப்போ இந்த கரை பகுதி பாருங்கள், ப்ளவுஸில் 2 பக்கம் கரை பகுதி இருக்கும் இல்லையா, இதில் வந்து கரை பகுதியை இப்படி போட்டு நம்ம கட் பண்ணால் பத்தாது. அதனால் கரை பகுதி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கு இல்லையா, இந்த அளவு பக்கம் நம்ம போட்டுப்போம். 2 கரை பகுதியை பிடிச்சிட்டுங்க. பிடிச்சிட்டு பீஸை நல்லா நெய்வி விட்டு லெவல் பண்ணிவிடுங்க. நம்ம முதல் ஸ்லீவ் வெட்ட போகிறோம். இப்போ இதுக்கு ஸ்லீவுக்கு வந்து ஒரு நம்ம கீழே பத்தாது, நம்ம ஆம்கோல் அளவு சைஸ் வெட்டும்போது. அதனால் அதுக்கு ஒரு வி பீஸ் வந்து நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி தான் வரும். இப்போ வந்து இதை நம்ம ஸ்லீவுக்கு வெட்ட வேண்டிய பீஸு. இப்போ நம்ம மடித்து போட்டிருக்கோம். 2 ஓப்பன் பீஸ் இருக்கும் பாருங்கள். 2 ஓப்பன் பீஸ் இருக்குது. ஒரு பக்கம் க்ளோஸாக இருக்கும் இந்த பீஸு. மேலே கைக்கு மேலே வரும் இல்லையா, நம்ம ஷோல்டர்லேருந்து அந்த பீஸ் வந்து எல்லாமே க்ளோஸில் இருக்கணும். 2 பீஸ் உள்ளே இருக்குது பாருங்கள், இது ஒன்று இது ஒன்று க்ளோஸில் இருக்கணும். இந்த வாட்டத்துக்கு நம்ம பீஸை போட்டுக்கணும். பீஸை இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம கை எந்த அளவு எடுக்க போகிறோம். இப்போ இவங்களது வந்து 8.5 இன்ச்சு வந்து உயரம். இப்போ 8.5 இன்ச்சு வந்து நமக்கு அவங்க ரெடி அளவு, அவங்களுக்கு தேவையான அளவு. நம்ம உள்ளே மடிக்க வேண்டிய அளவு வந்து 1.5 இன்ச்சு இருந்தால் தான் உள்ளே மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு. ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஷோல்டர் அட்டாச்சிங்க்கு. அப்போ ஒரு 8.5, நமக்கு இது ஒரு 1.5, இது ஒரு 1/2. அப்போ நமக்கு எப்போ மொத்தமாக தேவை வேண்டியது வந்து 10.5 இன்ச்சு தேவை. இப்போ 10.5 இன்ச்சு நம்ம எப்படி மொத்தமாக அளவு எடுத்துருவோம். 10.5 இன்ச்சு அளவு எடுத்துப்போம். 10.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் வச்சுருங்க. அதை அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவான துணி நமக்கு தேவைப்படுற அளவு இந்த அளவு. இப்போ இந்த அளவுக்குள்ளேருந்து நம்ம 8.5 இன்ச்சு அளவு அவங்க கை மேலே ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ நமக்கு தேவைப்படுற அளவு 9 மார்க் பண்ணிவிடுவோம். 9 வந்து ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு டாட்டாக கொடுத்துட்டிங்களா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ இந்த மீதி இருக்க எக்ஸ்ட்ரா இந்த பீஸ் வந்து நம்ம ஒரு சின்னதாக மடிச்சுட்டு மீதி இருக்கிறத எம்மிங்கி உள்ள ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதான் வந்து நமக்கு ரெடி. அப்போது இங்கே வந்து இருக்கிற 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும் ஷோல்டரில். அப்போ 8.5 இன்ச்சு ரெடியான அளவு கிடச்சிடும். நம்ம கட்டிங்க்கு விடும்போது உள்ளே மடிக்கிறதுக்கு, ஷோல்டரில் அட்டாச்சிங்க்கு, இதுக்கு தேவையான எல்லா அளவும் நம்ம முதல்ல துணி விட்டுடணும். இப்போ ஹார்ம்கோல் நம்ம கட் பண்ணும்போது மேலே ஷோல்டர்லேருந்து கீழே ஹார்ம்கோல் கட் பண்ணுறதுக்கு டவுன் பீஸ் எப்போவுமே வந்து 3 இன்ச்சு அளவு கம்மியாகும். இப்போ இதான் நம்மளோட ஸ்ட்ரெயிட் பீஸு. இந்த 3 இன்ச்சை நம்ம இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம். இதான் இப்போ கை வரையணும். இப்போ அவங்களோட கை சுற்றளவு, ஆம்கோல் அளவு நான் வந்து காட்டுறேன். நம்ம அப்படியே சின்ன சின்னதாக ஒரு டாட் கொடுத்துட்டே வந்தால் கை அளவு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பீஸ் அளவு வரும். நான் போர்டில் போடுறேன். போர்டில் போட்டாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த அளவு தான் நம்ம வந்து ஒரு வி பீஸ் அளவை கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்மளோட துணி நிற்குது ரெடியாக. இதை வந்து நம்ம தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ இது கையான அளவு. இப்போ அவங்க கை சுற்றளவு வந்து அவங்களுக்கு 8.5 இன்ச்சு அளவு இருக்குது. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம டேப்பை இது மேலே வச்சு காட்டுறேன். 8.5 வந்துடுச்சா? இந்த 8.5லேருந்து நம்ம கரெக்டாக அளவு 8.5க்கு மார்க் பண்ணிடுவோம். இப்போ எப்படி நம்ம உள்ளே வந்து ஒரு 3 ஸ்டிச்சிங் அளவு கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிளாத் இருக்கணும். இதுதான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நான் பீஸ் கொடுக்குற இந்த அளவு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? புரியலன்னா டவுட்டு கேளுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கை வந்து ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டு உள்ள அர்க்கத்தை கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிடலாம். கீழே டவுனில் இருக்க பீஸு. ஓகேவா? உங்களுக்கு இதில் புரியலன்னா நெக்ஸ்ட்டு எனக்கு கேளுங்க. உங்கள் டவுட்டெல்லாம் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு நம்ம வி பீஸ் கொடுக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இங்கே ஒரு பிட்டாக தெரியுது இல்லையா, நம்ம ஸ்லீவ் டவுன் பண்ணும்போது எடுத்தது. இந்த பீஸ்லேருந்தே நம்ம எடுக்க வேண்டிய இந்த வி பீஸையும் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை நம்ம இப்படி வெட்டும்போது துணி நமக்கு அதிகமாக தேவைப்படாது. இந்த பீஸில் மட்டும் எடுத்துருங்க. இப்போது இதை எடுத்துன்னு போய் நம்ம அப்படியே அங்கே பாருங்கள், இதை நம்ம இப்படியே ஜாயின் பண்ணணும்.
இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸில் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு 8 இன்ச்சு இங்கே இருக்கும். உள்ள 3 ஸ்டிச்சிங்கை நம்ம கொடுத்துடலாம். மீது எக்ஸ்ட்ரா கிளாத்தும் நமக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்ம இந்த அளவுக்கு எடுத்தோம்னா துணி வேஸ்டேஜ் ஆகாது. நம்ம கரெக்டான அளவில் கரெக்டாக துணி இருந்தால் போதும், செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண வேண்டிய பீஸையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக. இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல, இல்லை இன்னும் கொஞ்சம் கிளியராக போடுக்கா, இல்லை ஃபுல் வீடியோ பார்க்கணும், டவுட் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.